மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது வெளிப்படுத்தின விசேஷம் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவரை பற்றிருக்கிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் ஒரு நாள் நாம் பார்க்கிறோம், ஆனால் தேவன் நம் முழு வாழ்க்கையும் பார்க்கிறார். நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்று நாம் எங்கு நிற்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாளை எங்கு செல்ல வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்பாவும் ஒமேகாவும் ஆகிய தேவன் நம் ஆரம்பத்தில் உடனிருப்பவர், நம் பயணத்தில் ஒவ்வொரு நிலையிலும் வழி நடத்துபவர், நம் முடிவிலே நம்மோடு இருந்து நம்மை தாங்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். ஆபிரகாம் தெரியாத பாதையில் தேவன் வழி நடத்தினார். யோசேப்பின் வாழ்க்கையில் குழியில் இருந்து அரண்மனை வரை தேவனுடைய கரம் இருந்தது. தாவீது மெய்ப்பனாக வாழ்க்கையில் இருந்து ராஜாவான வாழ்க்கையை வரை தேவனுடைய திட்டம் செயல்பட்டது. எஸ்தருக்கு தெரியாத நாளை கூட தேவன் ஏற்கனவே அறிந்திருந்தார். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் இன்று புரியாத சில விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் உங்கள் நாள் தேவனுக்கு தெரியாதது அல்ல. எனவே பயப்படாமல் முன்னேறுங்கள். விசுவாசத்துடன் இந்த நாளை தொடங்குங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். ஏனென்றால் தேவன் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். நீங்கள் விசுவாசத்துடன் இந்த நாளை கடக்கும் போது தேவ மகிமை, தேவ கிருபை உங்களை தாங்குகிறதா இருக்கிறது. அன்பானவர்களே, இன்று என் பிறந்த நாள். எனது வாழ்க்கையில் கடந்த காலத்தில் கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். இன்று வரை என்னை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு புதிய ஆண்டை என்னை அழைத்து சென்ற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய ஆண்டிலும் நான் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கவும் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், என்னை இன்னும் பயனுள்ள பாத்திரமாக தேவன் பயன்படுத்தவும் உங்கள் ஜபங்களில் என்னை நினைவு கூர்ந்து ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையின் ஆதியும் அந்தமுமாகிய ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், உமது சித்தத்தின்படி பயன்படுத்தும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எனவே நீங்கள் தைரியத்துடன் பயமில்லாதபடி நீங்கள் புதிய காரியங்களை ஆரம்பியுங்கள். புதிய காரியங்களையும் புதிய திட்டங்களையும் தேவன் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். அவ்விதமான தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை செவையான பாதையில் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். தேவ கரம், தேவ கிருபை உங்களை வழிநடத்தும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.